ஹே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து நம்மளோட கஸ்டம் சர்ச் இன்ஜினை பில்ட் பண்ண போகிறோம். அதாவது எப்படி வந்து கூகுள் வந்து நம்ம அவங்க வெப்சைட்டில் போயிட்டு ஒரு பர்டிகுலரான விஷயத்தை சர்ச் பண்ணும்போது என்ன நடக்கும். இப்போ நான் பிஹெச்பி அப்படின்னு சர்ச் பண்ணேன்னா அவங்க டேட்டா பேஸில் வந்து இந்த பிஹெச்பி இல்லைனா இந்த பிஹெச்பி டைட்டிலில் அவங்களோட டேட்டா பேஸில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். பார்த்துட்டு அவங்க வந்து எப்படி வேணால் நமக்கு வந்து அடுக்கி இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சர்ச் பாக்ஸ் இங்கே இருக்குது இல்லையா, இப்போ இங்கே யாராச்சும் சர்ச் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு என்ன நடக்கணும், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம டேட்டா பேஸில் வந்து இந்த பிஹெச்பி அடித்தாங்கன்னா அந்த பிஹெச்பி அப்படிங்கிற அந்த டாப்பிக்கு ரிலேட்டடான ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி, ஏதாச்சும் ஒரு போஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி நமக்கு அது வந்து டேட்டா வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம இங்கே வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, நம்ம இங்கேயும் ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், ஹெட்டர்லையும் ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், சைட் பார்லையும் ரிசல்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். மூணுமே வந்து ஒரே பேஜில் தான் வருது. பட் எரர் வராதுக்கு ரீசன் வந்து இப்போ வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரனால வந்து எரர் வரல. ஓகேவா? பட் மேபி வந்து இது வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம நிறையா யூஸ் பண்ண ப்ராப்ளம் வரலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து போஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு மாற்றிடுறேன். பிகாஸ் ஃப்யூச்சரில் மேபி வந்து நமக்கு வந்து இது வந்து குட் ப்ராக்டிஸ் கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரி பண்ணுறது வந்து குட் ப்ராக்டிஸ் கிடையாது. ஒரே வேரியபிள் நிறைய வாட்டி யூஸ் பண்ணுறது அவ்வளோ ஒரு கரெக்டாக இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி இப்போ இது வந்து ஹெட்டருக்கு பண்ணியிருக்கோமா, ஸோ மேடும் ரிசல்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஒரு நல்ல நேமாக பார்த்து போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சைட் பார்னால் சைட் பார் எல்லாம் வந்து அது என்னது கேட்டகரிஸ் தானே. ஓகே, சைடு அப்படின்னு போட்டுக்கிறேன் இப்போதைக்கு, இல்லைனா சைடு கேட் அப்படின்னு போட்டுக்கிறேன். சைட் பார் கேட்டகரி ரிசல்ட்ஸ் தான் ஷார்ட் ஃபார்மில் போட்டிருக்கேன். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம், எந்த இதுவுமே வரல. ஓகே, ஸோ இப்போ நம்ம கஸ்டம் சர்ச் இன்ஜினை பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது சர்ச் இன்ஜின் வந்து நம்ம சைட் பாரில் தானே இருக்குது, இந்த சர்ச் வந்து சைட் பாரில் தான் இருக்குது. ஓகேவா? அதனால் சைடில் இங்கே டாப்பில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது சப்போஸ் நீங்கள் வந்து வேறு ஒரு டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் வந்து நான் கொடுத்த தீம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வேறு ஒரு தீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் முக்கியமாக ஒன்று செக் பண்ணிக்கோங்க. இந்த சர்ச் அப்படிங்கிற இந்த ஃபீல்டு வந்து இந்த டெக்ஸ்ட் இன்புட் ஃபீல்டு இருக்கு இல்லையா, இது வந்து ஃபார்ம் அப்படிங்கிற அந்த ஃபார்ம் உள்ளே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஃபார்ம் உள்ளே இருந்தால் தான் நம்ம வந்து வேறு ஒரு பேஜுக்கு சென்ட் பண்ண முடியும் வித் போஸ்ட் மெத்தட். ஓகேவா? அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து ஹேஷ்டேக் இருக்குல்ல, இதை நான் வந்து search.php அப்படிங்கிற ஒரு பேஜுக்கு நான் வந்து ரீடைரக்ட் பண்ணுறேன் வித் என்ன அப்படின்னா போஸ்ட் மெத்தட். ஓகேவா? மெத்தட் ஈக்குவல்ஸ் டு போஸ்ட். ஓகேவா? அதான் நீங்கள் வச்சுக்கோங்க, மெத்தட் வந்து போஸ்ட். இதை நீங்கள் தான் போடணும். இப்போது நேம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்புட்டுக்கு வந்து சர்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து சர்ச் டூலாக வேணாம், வெறும் சர்ச் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டைப் சப்மிட்னு கொடுத்துருக்காங்க, பட் நேம் சப்மிட்னு கொடுக்கல. பிகாஸ் நம்ம சப்மிட் அப்படிங்கிற அந்த நேம் இருக்கணும், இல்லை அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ சப்மிட் ஸ்பெல்லிங் தப்பில் சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது யாராச்சும் வந்து இங்கே போயிட்டு சர்ச் பண்ணாங்க அப்படின்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா search.phpக்கு போகும். பட் இப்போ அப்படி ஒரு ஃபைலே இல்லை, நம்ம இப்போ உருவாக்கலாம். இதெல்லாம் வந்து இது பண்ணி வச்சுப்போம். இவ்வளோ தீமும் ஓப்பன் பண்ண ஒரு அவசியமே இல்லை. சிஎஸ்எஸும் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த சிஎம்எஸில் வந்து search.php அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹெட்டர்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு யூசர் சர்ச் பண்ணாங்க அப்படின்னா என்ன நடக்கும், போஸ்ட் மெத்தடில் வந்து நமக்கு வந்து ஒரு வேரியபிள் வரும். கரெக்டாக இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், அதை நம்ம வந்து கெட்டு வச்சு எடுத்துக்கலாம். ஸோ கெட்டில் வந்து என்ன நேம் கொடுத்தோம், சர்ச் அப்படிங்கிற நேம் கொடுத்தோமா, முக்கியமாக பிஹெச்பி டேக் போடணும், அதை மறந்தே போயிட்டேன். இப்போ நான் வந்து இங்கே வந்து எக்கோ அப்படின்னு போட்டேன் அப்படின்னா, நான் இங்கே ஏதாச்சும் ஒன்று சர்ச் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இந்த பேஜில் வந்து சர்ச் தப்புன்னு காட்டுது, சர்ச்னு சொல்லிட்டு ஒன்று இல்லைன்னு காட்டுது. மேபி வேறு ஏதாவது இருக்கலாம். நேம் சர்ச்னு தானே இருக்குது, அப்புறம் ஏன் வரல? சப்மிட் கரெக்டாக இருக்குது, சர்ச்சும் இருக்குது. ஃபஸ்ட்டு கெட் வேரியபிள் அப்படியே இது பண்ணலாம். ஓகே, நம்ம போஸ்ட் வேரியபிளில் பண்ணோம். நான் ஏன் கெட் வேரியபிளில் பண்ணிகிட்ருக்கேன்? போஸ்ட்டில் தானே இது எல்லாமே இருக்கும், நம்ம போஸ்ட் மெத்தட் தானே பண்ணிகிட்ருக்கோம். இப்போது எக்கோ ஆகாது, இதை நம்ம வந்து பிரிண்ட் ஆட் யூஸ் பண்ணோம். இப்போது
இப்போ வருது பாருங்கள். ஓகே ஓகே, நான் வந்து தெரியாமல் வந்து தேவையில்லாமல் கெட் ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ணிட்டேன். ஏன் கெட் ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ணேன்னு எனக்கே தெரில. ஓகே, ஸோ இப்போ அதை விட்டுலாம். கெட் ரிக்வெஸ்ட் மறந்தே போயிருங்க, அப்படி ஒன்று இல்லவே இல்லை நினச்சிக்கோங்க. இப்போதைக்கு போஸ்ட் பற்றி பார்த்துக்கலாம். ஸோ போஸ்ட் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, போஸ்ட்டில் வந்து சர்ச் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். போஸ்ட்டில் சர்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் ஜஸ்ட் எக்கோ முதல்ல பண்ணி காட்டுறேன். எக்கோ பண்ணேன் அப்படின்னா நான் இங்கே போயிட்டு ஏதாச்சும் ஒன்று சர்ச் பண்ணி போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த போஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு வருது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை எக்கோ பண்ணுறதுக்கு பதிலாக நான் சிம்பிளாக வந்து சர்ச் அப்படிங்கிற இந்த வேரியபிளை இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் முக்கியமாக இன்னொன்று பண்ண போகிறேன். கீழே வந்து ஓகேவா, கீழே இந்த index.html ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த டோட்டல் ஃபைலையும் நான் வந்து காப்பி பண்ணி இந்த search.phpயில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். நான் ஏன் அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல பேஸ்ட் பண்ணியாச்சா, இப்போது இதில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஹெட்டர்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தூக்கி மேலே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வரட்டும். இந்த PHP டேக் எடுத்துடலாம். இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா, இப்படி நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம சர்ச் பண்ணும்போது என்ன ஆகும், இதே பேஜ் வரும். ஓகேவா? இதே பேஜ் வருது பார்த்தீங்களா, search.phpயில் இதே பேஜ் வருது. பட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டிஃப்ரெண்ட்டாக வந்து இப்போ இதில் வந்து என்ன லூப் ஆகிட்டுருக்கு, இந்த மாதிரி வந்து இந்த query வச்சு லூப் ஆகிட்டுருக்கு. கரெக்டாக இந்த query வச்சு தானே இப்போ வந்து நம்ம இதை லூப் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இந்த queryயை இப்போ நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகேவா? அப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த சர்ச் அப்படிங்கிற இந்த வேரியபிளுக்கு யாரும் சர்ச் பண்ணுறாங்களோ அதுக்கு ரிலேட்டடாக வர மாதிரி இப்போ நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம சிம்பிளாக இந்த index.phpயில் இருந்த எல்லா கோடையும் காப்பி பண்ணி போட்டோம். இப்போது இது வந்து எப்படி ஆகிட்டுருக்கு, எல்லா போஸ்ட்டும் செலக்ட் பண்ணி ஆகிட்டுருக்கு. பட் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஒரு கீவேர்டு போடுறேன். லைக் அப்படின்னு போட்டு இதில் வந்து சர்ச் வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து சர்ச் அப்படின்னு போடுறேன். பட் இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நான் ஹோமுக்கு போகிறேன். நான் வந்து PHP அப்படின்னு சர்ச் பண்ணுறேன்னு வச்சுப்போம். சர்ச் பண்ணால் எனக்கு வந்து எதுவுமே வரல. ஓகேவா? இப்போ வேறு எதாவது வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு அசோசியேட்டிவ் அரே வேணும்னு போட்டிருக்கு. எஸ், நம்ம ஒரே வேரியபிள் யூஸ் பண்ணக்கூடாது. சர்ச் query சர்ச் ரிசல்ட்டு, இதில் வந்து சர்ச் query சர்ச் ரிசல்ட். ஓகே, இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். சர்ச் இப்போவும் அதே தான் வருது. லைன் 23 அப்படின்னு காட்டுது. என்ன எதாவது நம்ம பண்ணோம், கரெக்டாக தானே இருக்குது. மார்னிங் mysql boolean given. எஸ், ஸோ அதான் நான் சொன்னேன். சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மிஸ்டேக் தான். நம்ம வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து இப்படி சர்ச் அப்படின்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இங்கே ஒரு பர்சன்டேஜ் சிம்பிள், இங்கே ஒரு பர்சன்டேஜ் சிம்பிள். இந்த பர்சன்டேஜ் சிம்பிளை போடலை அப்படின்னா அது ஒர்க் ஆகவே ஆகாது. நமக்கு இந்த மாதிரி தான் வந்து தப்பான ரிசல்ட் இந்த வந்து அசோசியேட் அரே வந்து நமக்கு திரும்ப கொடுக்கும். ஓகேவா? ஒரு தப்பான ரிசல்ட்டை தான் கொடுக்கும். பட் நம்ம இதே வந்து இந்த சர்ச் இந்த பர்சன்டேஜ் சிம்பிளை போட்டுட்டு இப்போ நான் சர்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். PHP அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணேன் அப்படின்னா இப்போவும் நமக்கு ஏன் சேம் எரர் வருது, இதுக்கு சான்ஸே இல்லையே. இதெல்லாம் பண்ணியாச்சு, வேறு என்ன எதாவது இருக்கும். எஸ், ஓகே ஓகே, நம்ம இதில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா போஸ்டர்ஸ் வேர் அப்படின்னு போட்டு இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா போஸ்ட் டைட்டில் லைக் அப்படின்னு சொல்லி இப்படி யூஸ் பண்ணோம். எஸ், ஸோ நான் இது மறந்தே போயிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஏதோ ஒரு இதில் வந்து நான் வந்து போஸ்டர்ஸ் அப்படிங்கிற இந்த போஸ்ட் அப்படிங்கிற இந்த டேபிளில் போய் நான் சர்ச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நார்மலாக வந்து போஸ்டர்ஸ் அப்படிங்கிற இந்த டேபிளில் போயிட்டு நான் லைக் போட்டு இப்படி சர்ச் பண்ணேன் அப்படின்னா அது நம்மளோட queryக்கு வந்து தெரியாது. நம்ம என்ன பண்ணோம், சிம்பிளாக வந்து இப்படி கொடுக்கவே இல்லை, கொடுக்காம லைக் அப்படின்னு நான் போட்டு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த query வந்து பாஸ் ஆகிருக்கு. பட் இந்த லைக் சர்ச் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து எதில் சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம queryக்கு தெரியல. அதாவது போஸ்ட் டைட்டிலில் பார்க்கணுமா, போஸ்ட் ஆத்தரில் பார்க்கணுமா, இல்லை போஸ்ட் கண்டென்ட்டில் பார்க்கணுமா, எதில் பார்க்கணும்னு அதுக்கு தெரியாதனால இந்த எரர் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், செலக்ட் ஆல் ஃப்ரம் போஸ்டர்ஸ் வேர் போஸ்ட் டைட்டில் இஸ் லைக் இந்த நம்ம சர்ச் பண்ண வேரியபிள் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இங்கிலீஷ்லேயே படித்து பாருங்களேன், இது உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். செலக்ட் ஆல் ஃப்ரம் போஸ்டர்ஸ் வேர் போஸ்ட் டைட்டில் இஸ் லைக் இந்த வேரியபிள்.
ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வரும். ஸோ நான் தான் என்னன்னே தெரியாமல் உட்காந்துட்டு நினைக்கிறேன். இப்போ பிஹெச்பி பண்ணோம்னா பிஹெச்பி அப்படின்னு வருது. இதே நான் வந்து இது சொன்னேன் இல்லையா, இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் போடல அப்படின்னா இப்போ பாருங்கள் ஒன்றுமே வரல. ஏன் அப்படின்னா பர்சன்டேஜ் சிம்பிள் நீங்கள் போடலை அப்படின்னா என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த எக்ஸாக்டாக இந்த டைட்டில் இருக்கு இல்லையா, இந்த டைட்டில் நீங்கள் ஃபுல்லாக போட்டால் மட்டுமே ஒர்க் ஆகும். ஓகேவா? நீங்கள் வந்து பாதியோ இல்லை கொஞ்சோண்டு அப்படி போட்டிங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. பட் இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணும், ஒரு டெக்ஸ்ட்டையும் இருக்குல்ல, அந்த இந்த பிஹெச்பி அப்படிங்கிற அந்த ஒரு டெக்ஸ்ட் இருக்குல்ல, இதை ஒரு டெக்ஸ்ட்டையும் தனித்தனியாக பிரித்து அதை வந்து மெர்ஜ் பண்ணி பார்க்கும். ஓகேவா? ஸோ அதான் இது பண்ணுது. அதனால தான் பர்சன்டேஜ் சிம்பிளை ரொம்ப முக்கியமாக போடணும். ஸோ நான் ஒரு எரர் பண்ணிட்டேன். ஓகே, மிஸ்டேக்ஸ் வந்து நார்மலாக எல்லோரும் பண்ணுறது தான், அது ப்ராப்ளம் இல்லை. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுவீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இது மேபி ஞாபகம் வரும். ஓகே, இப்போ நம்ம சர்ச் பண்ணலாம். போய் பிஹெச்பி அப்படின்னு சர்ச் பண்ணால் வருதா? நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன போஸ்ட் போட்டிருந்தோம், ஜேஎஸ்னு போட்டிருந்தோமா? ஜேஎஸ் பண்ணனா எனக்கு ஜேஎஸ் வருது. இதே நான் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரெண்டுமே வருது பாருங்கள். ஸோ நம்மளோட கஸ்டம் சர்ச் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதிலே நீங்கள் வந்து இப்போது நம்ம மோஸ்ட்டாக நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். இதுக்கு மேலே இந்த சர்ச்சில் நம்ம வந்து டெவலப் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த வேரியபிள் நீங்கள் ஓனாக யூஸ் பண்ணிக்கலாம், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வேர் போஸ்ட் டைட்டில், இப்போது இதே நான் வேறு இதில் கூட யூஸ் பண்ணலாம். போஸ்ட் டைட்டிலுக்கு பதிலாக போஸ்ட் டேக்ஸில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? போஸ்ட் டேக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போது நான் போயிட்டு தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒன்றுமே வராது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து போஸ்ட் டேக்கில் தமிழ் அப்படிங்கிற ஒரு டேகே இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் பண்ணணும். நம்ம ஸ்டார்டிங் வந்து போஸ்ட் டேகு போஸ்ட் டைட்டில் அப்படின்னு கொடுக்கவே இல்லை. கொடுக்காதனால அது வந்து எங்கே சர்ச் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியல. பட் இப்போ நம்ம போஸ்ட் டேக் அப்படின்னு கொடுத்துட்டோம். அதனால் இப்போ டேக்கில் தான் சர்ச் பண்ணணும். டேக்கில் இருக்கிறது பிஹெச்பி மட்டும்தான். ஸோ பிஹெச்பி கொடுத்தோம் அப்படின்னா இப்படி வருது. பட் நீங்கள் இந்த டேக் பேஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து அது அவ்வளோ ஒர்த்து இல்லை. யூஸருக்கு வந்து தெரியாது நீங்கள் என்னென்ன டேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ டைட்டில் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் தமிழ் அப்படின்னு அடித்தா கூட தமிழில் இருக்கிற எல்லா டாக்குமெண்டேஷனும் எல்லா போஸ்ட்டும் வரும். கரெக்டா? ஸோ பேசிக்காக இந்த சர்ச் ஃபங்க்ஷன் வந்து இவ்வளோ சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள் தான். யார் வேணால் பண்ணலாம். இந்த மாதிரி சிம்பிளான ஒரு விஷயம் தான். நம்ம index.phpயில் ஆல்ரெடி வந்து இந்த லூப் பண்ணி வச்சுருந்தனால நம்ம அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம லூப் பண்ணலை அப்படின்னா நமக்கு தான் வந்து ப்ராப்ளம் ஆகிருக்கும். நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறது மாதிரி இருந்திருக்கும். அண்ட் முக்கியமாக இன்னொன்று நம்ம வந்து பார்க்கவே இல்லை. இப்போ நான் வந்து பிளாங்காக சர்ச் பண்ணால் எனக்கு ஒன்றுமே ஆகாது. பட் இப்போ நான் வந்து இல்லாத ஒரு கண்டென்ட் சர்ச் பண்ணுறேன், எனக்கு வந்து பிளாங்காக வருது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சப்போஸ் இந்த மாதிரி பிளாங்காக வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு நோ ரிசல்ட் அப்படின்னாச்சும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம். ஓகேவா? ஜஸ்ட் இது பிளாங்காக விட்ட அவங்க வெப்சைட் பார்க்குறவங்களுக்கு யூசர்ஸுக்கு ஒன்றுமே புரியாது. ஓகேவா? அதனால் நோ ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பாஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா சிம்பிள். இப்போது நம்ம வந்து இந்த மாதிரி இது கொடுத்துருக்கோம் கரெக்டாக. இது வந்து லூப் ஆகும். நம்ம இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேரியபிள், ஓகேவா, போஸ்ட் இதெல்லாம் வந்து போஸ்ட் கவுண்ட் அப்படின்னு ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன், mysqli அப்படின்னு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நம் ரோஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? இது என்ன பண்ணும், இது உள்ளே வந்து நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ரிசல்ட்டை நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம். ஓகேவா? சர்ச் ரிசல்ட் அப்படிங்கிற இதை பாஸ் பண்ணலாம். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு டேட்டா பேஸில், ஓகேவா, ஒரு டேட்டா பேஸில் வந்து எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுக்கும். இப்போ வந்து யூசர் வந்து இல்லாத ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இல்லாத ஒரு விஷயத்தை வந்து சர்ச் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து அந்த வேர்டு சர்ச் ஆகுமோ, அப்போ இந்த query பாஸ் ஆகும்போது எந்த ஒரு ரோவும் நமக்கு வந்து திரும்ப வராது. கரெக்டாக? எந்த ஒரு ரோவும் நமக்கு வராது. அதனால் பிளாங்காக வரும். ஸோ பிளாங்காக வரும்போது என்ன பண்ணோம், இது வந்து எத்தனை கவுண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பண்ணும். இப்போ ஒரு ரிசல்ட் அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லி இந்த போய் சேவ் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் ஜஸ்ட் அதை ரிட்டர்ன் பண்ணோம். 2 போஸ்ட் அப்படின்னா 2 போஸ்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இஃப் அப்படிங்கிற இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே வந்து போஸ்ட் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 0 நீங்கள் என்ன பண்ணு, ஜஸ்ட் வந்து எக்கோ பண்ணு. எதை எக்கோ பண்ணு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு டேக் ஒன்று எக்கோ பண்ணுவோம். h1 no results அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்காக ஒரு h1 டேகை பண்ணலாம். ஸோ இப்போ என்ன நடக்கும், சப்போஸ் இது வந்து 0 அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் சர்ச் பண்ணுறேன் ஏதாச்சும் ஒன்று, நோ ரிசல்ட்ஸ் அப்படின்னு வருது. இதே நான் வந்து பிஹெச்பி பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது வராது.
ஓகேவா? மேபி இந்த H4 மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், ஃபாண்ட் நல்லா இல்லை. இப்போ நோ ரிசல்ட்ஸ் பண்ணுவோம், நோ ரிசல்ட்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து இப்போது நம்ம வந்து நம்மளோட ஓன் சர்ச் இன்ஜினை நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். யூசர் வந்து இங்கே சர்ச் பண்ணலாம், அது டேட்டா பேஸில் வந்து சுற்றி பார்க்கும், அவங்க யூஸ் பண்ணுற வேர்டுக்கு பார்த்துட்டு அதுவே வந்து என்னென்ன இருக்கோ அதை வந்து லூப் பண்ணி அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம மறுபடியும் வந்து எப்போவும் பண்ணுற மாதிரி தான் நம்ம இங்கே பண்ணுறோம். ஓகேவா? ஸோ பேசிக்காக பண்ணுற விஷயங்கள் தான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த சர்ச் ஃபங்க்ஷன். நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு வீடியோலேயே பில்ட் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு? 15 மினிட்ஸ் தான் இருக்குது. இந்த 15 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இந்த சர்ச் வந்து இந்த கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா?